ஈரான் வெளியிட்ட அதிரடி வீடியோ காட்சிகள். மொத்தமாக அழிந்து சிதைந்த F-35 விமானம். விமானிகளை தேடும் அமெரிக்க ராணுவம். ஒரே நொடியில் அழிந்தது $100 மில்லியன். ஈரான் பாலத்தை வெடிக்க வைத்த டொனால்ட் ட்ரம்ப். உச்சகட்ட கோபத்தில் திருப்பி அடித்திருக்கக்கூடிய IRGC. இஸ்ரேல் தெருக்கள் மொத்தமாக நாசம். ஊர் முழுக்க புகை மண்டலம். அரபு நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தொடர்ந்து ராஜினாமா செய்யும் அமெரிக்காவுடைய வீரர்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கக்கூடிய IS தீவிரவாதிகள். இது மாதிரியான பல்வேறுபட்ட கள விவரங்களை செய்தி ஆதாரங்களோட வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஓகே, இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான தலைப்பு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஆயுதம், மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லக்கூடிய F-35 விமானம் ஒட்டு மொத்தமா அடிச்சு சதறாக்கப்பட்டிருக்குது. சுத்தமா அடிச்சு நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான சாதனையை இன்னைக்கு ஈரான் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ஏன் இது சாதனை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த F-35 தான் அவ்வளோ அதி உயர்ந்த ஒரு விமானம். ஒரு ரேடார்ல கூட இது சிக்காது. ஒரு எனிமி ஒரு ரேடார் மூலமா ஒரு சர்வேலன்ஸ் பண்றாங்க, அதை அடிக்கணும்னு பாக்குறாங்கன்னா கூட அந்த ரேடார்ல கூட இது சிக்காது. ஒளியை விட வேகமாக கடக்கக்கூடிய ஒரு விமானம். கிட்டத்தட்ட மணிக்கு 1900 கிலோமீட்டர் ஸ்பீடு. சும்மா சாதாரணமா இல்லை, ஒரு மணிக்கு 1900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இயங்கக்கூடிய அவ்வளவு உலகத்திலே அதி உயர்ந்த ஒரு விமானம், மிகப்பெரிய ஒரு போர் விமானம். அந்த விமானத்தை இன்னைக்கு ஈரான் அடிச்சு சாச்சிருக்கிறாங்க. அதாவது மத்திய ஈரானுடைய பகுதியில், அந்த ஈரானுடைய பல பகுதிகளை, குடிமக்கள் வாழக்கூடிய பகுதிகளை ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப உச்சகட்டமாக இறங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் F-35 மூலமா அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய விமானப்படை சார்பில் அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய F-35 ரொம்ப துல்லியமா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு துல்லியமா டார்கெட் பண்ணி அடிச்சதால இன்னைக்கு இது ஈரானுடைய சாதனையா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த F-35 ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு மல்டி ரோல் இருக்கக்கூடிய விமானம். உலகத்திலே விலை உயர்ந்தது ஒண்ணு. இது ஒரு மல்டி ரோல், அதாவது இது வானத்திலேயே போராடும். ஒரு ஏர் காம்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்திலேயும் போராட முடியும், கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கும் பண்ண முடியும், தரையிலுமே அதால போர் செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு மல்டி ரோல் செய்யும். அது இல்லாமல் உளவு சேகரிக்கக்கூடிய வேலையுமே இந்த விமானம் செய்யும். அந்த வானத்தில் பறந்துக்கிட்டு அங்கே சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே இது செய்யும். அது மட்டும் இல்லாமல் ரேடார், எதிரி ஒரு நாட்டை தாக்க போறாங்கன்னா அங்கே எதிரி படையினர் ஒரு ரேடார் மூலமா அதை கண்காணிக்கிறாங்க, அழிக்கணும்னு பார்க்குறாங்கன்னா எந்த ரேடார்லையுமே இது சிக்காது. அந்த அளவுக்கு ஒரு மல்டி ரோல் செய்யக்கூடியது, எல்லா சக்திகளையுமே முறியடிக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விமானம் சொல்லப்படும். பைலட் இருக்கார்ல, இந்த விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட்டுக்கு 360 டிகிரியில் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் முன்னாடி விமானத்தை இயக்கினாலும் இவருக்கு பின்னாடி என்ன நடக்குது, வலது பக்கம் என்ன நடக்குது, இடது பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே அவரால் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு முழு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். எந்த அளவுக்கு அவேர்னஸ்னா, அவர் எதிரில் பார்க்க தேவையில்ல, அந்த பைலட்டுடைய ஹெல்மெட்லேயே எல்லாமே கண்காணிக்கப்பட்டுரும். பைலட்டுடைய ஹெல்மெட்லேயே எல்லாமே அவருக்கு ஷோ ஆகும். அவர் பின்னாடி என்ன நடக்குன்னு பார்த்தாலும் எல்லாமே ஹெல்மெட்லேயே பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவரோட ஹெல்மெட்லேயே எல்லாமே வந்துடும். டார்கெட்டு அவர் எங்கே டார்கெட் பண்ணமோ அந்த டார்கெட்டோடைய விஷயங்கள் எல்லாமே ஜூமில் அவரோட ஹெல்மெட்டில் காட்சிப்படுத்தப்படும். நம்ம எந்த வழியாக போயிட்டு இருக்கோம், இனி எங்கே போகணும், எல்லாத்தோடைய மேப்புமே அந்த ஹெல்மெட்டில் காட்சிப்படுத்தப்படும். அதுக்கடுத்து எனிமி இன்ஃபோ, எங்கெல்லாம் எதிரிகள் இருக்காங்க அந்த எனிமி இன்ஃபோ இருக்கு இல்லையா, அது சார்ந்த விவரங்கள், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுட்டு மணிக்கு 1900 கிலோமீட்டர் வேகம், ஒளியை விட வேகமாக பாயக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விமானம். இந்த விமானம் தான் உலகத்திலே அதிவிலை உயர்ந்த ஒரு விமானம். கிட்டத்தட்ட 100 மில்லியன்லேருந்து 110 மில்லியன் வரைக்கும் இந்த விமானத்துடைய செலவு. அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு பார்த்தோம்னா 900 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இதோட இந்த விமானத்தோட ரேட்டு. அப்போ நேற்று ஒரு நொடியில் ஈரான் செஞ்சு காட்டியிருக்கக்கூடிய சாதனை என்னன்னா, அமெரிக்காவுடைய 1000 கோடி ரூபாயை ஒரு செகண்ட்ல அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. அதை அடிச்சு அங்கே கீழே விழுந்து அந்த விமானத்துடைய பல பாகங்கள் ஈரானுடைய பகுதிகளில் இருக்கிறத பார்க்க முடியுது. அடிச்சதுக்கப்புறம் அங்கங்க தப்பிச்சு ஓடினாலும் அது அந்த உடஞ்சி விழுந்த பாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாகங்கள் ஈரானுடைய பல பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு அதில் மார்க் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பாருங்க, அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய சிம்பிள், அந்த விமானத்துடைய குறியீடுகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஈரான் அரசு சார்பில் இருந்து, ஈரானுடைய IRGC சார்பில் இருந்து அதை எடுத்து இன்னைக்கு அவங்களே ஒரு அதிரடியான வீடியோ காட்சி சொல்லி, எந்த ரேடார்லையுமே சிக்காது, எந்த எதிரியோட கையிலுமே இது பண்ண முடியாது, எந்த எதிரிகளாலும் இது வெல்ல முடியாதுன்னு சொன்னீங்களே, அதை நாங்கள் இன்னைக்கு அடிச்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு அதிரடியான வீடியோ காட்சியை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக அமெரிக்காவுடைய தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது F-35 இல்ல, F-15 அது. ஆக்சுவலாக இந்த ஒரு இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமே, இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்த உடனே தெஹ்ரான் டைம்ஸ், ஈரானுடைய மிக முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய தெஹ்ரான் டைம்ஸ்ல
F-35 அடிச்சு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இல்ல அப்படிலாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லை, ஈரான் எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அந்த உடஞ்சு போன பீஸ், அந்த இரும்பு தகரம் எல்லாத்தையுமே எடுத்து காட்டும் போது வேற வழி நம்ம இல்ல அது F-35 F-15 தான் அது அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த கட்டமா சமாளிக்கக்கூடிய வேலை பார்க்குறாங்க. F-35 தானே, F-15 தானே, ரெண்டுமே சேம் தானே, ரெண்டுமே ஒரே விலை தான். இதுவும் $100 மில்லியன், இதுவுமே $100 மில்லியன். ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் F-15ன்றது 30 மில்லியன் 40 மில்லியன் இருந்தது. அதை ட்ரம்ப் வந்து அதை கொஞ்சம் மேம்படுத்துறேன், நான் அதை வந்து பயங்கரமா மேம்படுத்துறேன்னு சொல்லி அதையுமே இப்போ இந்த அளவுக்கு இந்த F-35 என்ன தரம் இருக்குமோ அதே தரத்துக்கு இதை கொண்டு வந்துட்டு இதுவுமே இன்னைக்கு இதோட விலையுமே 100 மில்லியன் 110 மில்லியன் அளவுக்கு இன்னைக்கு F-15 கொண்டு வந்துட்டாரு. ரெண்டுமே சேம் பவர் தான், ஒளியை விட வேகமா கடக்கக்கூடியது. இதுல என்ன சொல்றாங்களோ அதே ஃபெசிலிட்டி தான் இந்த F-15 இருக்குது. இங்க 100 மில்லியன் சொல்றோம் இல்லையா, 1000 கோடி ரூபான்னு சொல்றோம் இல்லையா, இந்த 1000 கோடின்றது அந்த என்ஜினுடைய காஸ்ட் மட்டும்தான். அந்த என்ஜின், அதுல உள்ள வைக்கக்கூடிய ஆயுதங்கள், அந்த விமானத்தை பயிற்சி செய்யறதுக்காக எடுக்கக்கூடிய செலவுகள், அது வந்து ஒரு முறை அது பயணம் செய்யறதா இருந்தா கிட்டத்தட்ட $24,000 அதுக்காக செலவாகுது. ஒரு ரவுண்ட் அது போயிட்டு வரணும்னா $24,000 செலவாகும். இதெல்லாம் தனி காஸ்ட். அதில் உள்ள வைக்கக்கூடிய ஆயுதங்கள், அதில் ஓட்டக்கூடிய செலவுகள், இதர செலவுகள்லாம் தனி. வெறும் இன்ஜினுடைய காஸ்ட் மட்டுமே 1000 கோடி ரூபா செலவு. அதை தான் ஈரான் அப்படி அடிச்சு காலி பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு படைச்சிருக்கோன்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் உலகத்துக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சோங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த விமானத்தையும் அந்த விமானம் ஓட்டிட்டு வந்த விமானியையும் தேடக்கூடிய, அந்த பைலட்டை தேடக்கூடிய வேலையில் ஈரானுடைய பல பகுதியில், ஈரானுடைய தெற்கு பகுதியில், ஈரானுடைய எல்லை ஓரங்களில் அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர்ஸ், அமெரிக்காவுடைய விமானங்கள், அமெரிக்காவுடைய ட்ரோன், இது எல்லாமே அந்த விமானியை தேடுறாங்க. அவ்வளோ F-35 அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, அது கண்டம். இப்போ அந்த விமானியாச்சும் எங்கேயாவது உயிரோடு இருக்கிறாரா, அவரையாச்சும் நம்ம தேடலாமே அப்படின்னு சொல்லி அவரை எல்லா இடங்கள்லையுமே, மலைப்பகுதிகளில், காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், எல்லையோர பகுதிகளில், எல்லா இடங்கள்லையுமே அந்த விமானிகளை தேடி 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 இந்த ஒரு பழைய படத்தில் பிரியான்னு ஒரு படம், அந்த படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோயினை தேடுவார், குருட மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரா பில்டிங்காக ஏறி தேடுவார் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா விமானங்கள் அந்த விமானியை தேடக்கூடிய இடங்கள்ல, அப்படியே சில இடங்களில் பார்த்தா தாழ்வு பகுதியில் அந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் பறக்குது. தாழ்வான பகுதிகளில் கீழே இறங்கி போய் அங்கே இருக்கிறாங்களான்னு சொல்லி பல இடங்களில் தேடக்கூடிய ஒரு காட்சிகளுமே ஈரானுடைய பகுதியிலேருந்து பார்க்கும்போது, அப்போ ஈரான் அந்த விமானத்தை அடிச்சு 1000 கோடி ரூபாயை அப்படி ஒரு செகண்ட்ல அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்திகளுமே வருது. அப்போ ஒரு விமானியுடைய உயிர் தானே, அந்த விமானியுடைய உயிர் மதிக்கத்தக்கது தானே அப்படின்னா, ஆமா கண்டிப்பா எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது மதிக்கத்தக்கது தான். ஆனால் இந்த விமானி இருக்கார்ல, விமானத்தை ஓட்டிட்டு வந்தவர், இந்த F-35 ஓட்டிட்டு வந்த அந்த பைலட், அவர் வந்து அங்கே ஆயிரக்கணக்கான உயிர்களை கொள்றதுக்கு தான் வந்தார். அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் குண்டுகள் போடுறதுக்கும், அங்கே மிசைலை வீசுறதுக்கும், அந்த பகுதிகளை நாசமாக்குறதுக்கும், பல உயிர்களை சாவடிக்கிறதுக்காக வந்தவர். அவர் தான் இன்னைக்கு அடிச்சு காலி பண்ணப்பட்டு அவரு எங்க உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அமெரிக்க படைகளை ஒரு தேடக்கூடிய ஒரு நிலைமை நேற்று இது நடந்தது. அதனாலதான் இந்த சம்பவம். இவ்வளவு அமெரிக்காவுடைய அதி உயர்ந்த ஆயுதம், உலகத்திலே வல்லாதிக்க ஆயுதம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆயுதங்கள் இன்னைக்கு அடிச்சு வீழ்த்தப்பட்டதுதான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் இது தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. சரி, ஈரான் இந்த F-35 விமானத்தை மட்டும் அடிக்கல, இஸ்ரேலுக்குள்ள நேற்று ஏவுகணை மழைகள் பொழியப்பட்டது. இஸ்ரேல் முழுக்க ஏவுகணை மழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய தாக்குதல். அப்ப நேற்று ஒரு நாள் ஈரான் கிட்ட ஒரு கடுமையான கோபத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாலம், இப்பதான் அந்த பாலத்துடைய கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குது. அந்த பாலத்தை டொனால்ட் ட்ரம்ப் அழிச்சு நாசம் பண்ணியிருக்கிறாரு. பொதுவாகவே இது மாதிரி மக்கள் பயன்பாடுக்கு இருக்கக்கூடிய பாலங்களை அது மேல குண்டுகள் போடுறதுங்கிறது இது சர்வதேச அளவில் ஒரு போர் விதிமீறல், போர் குற்றம். இது வந்து அந்த ஒரு கொடூரத்தை அங்கே செஞ்சிருக்கிறானுங்க. அந்த இடத்துல பாம்பை போட்டுட்டு அதை டொனால்ட் ட்ரம்ப்பே தன்னுடைய பேஜில் போட்டு நாங்கள் வந்து அந்த பாலத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இதில் வேறு பெருமை வேறப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாலத்தை அழிச்சிக்கிட்டு, அந்த பாலம் எங்கே இருக்குன்னா தெஹ்ரான்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-36 கிலோமீட்டரில் தான் ஹராஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த ஹராஜில், அதாவது ஹராஜையும் தெஹ்ரானையும் இணைக்கிறதுக்காக அங்கே ஒரு பாலம் ஒன்று கட்டுமான வேலை கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அது முடிக்கக்கூடிய வேலை இன்னும் கொஞ்ச நாள் அந்த பாலம் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துடும். அந்த பாலம் பிரிட்ஜ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலம், இந்த ஹராஜ் பகுதியில் அந்த பாலம் கட்டுமான வேலை செய்யக்கூடிய அந்த பாலத்தில் கொண்டு போய் அந்த ஒரு குண்டை போட்டாங்க. அந்த மிசைல் அந்த இடத்துல போட்டோன்னே அந்த ஏரியாவே அப்படியே வெடிச்சு செதறி அவ்வளோ ஒரு ஹைட்ல கட்டப்பட்ட ஒரு பாலம். அது கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்ட ஈரானுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு சாதனைனே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான பாலம். கிட்டத்தட்ட 132 மீட்டர் உயரத்தில், அவ்வளோ உயரத்தில் ஒரு பாலம் ஒன்று கட்டப்படுது. அந்த இடத்துல குண்டு போட்டு அந்த பாலத்தை அப்படியே ரெண்டா சிதைச்சிட்டாங்க. இப்போ அந்த பாலம் இணைப்பை துண்டிக்கப்பட்ட அளவில் ரெண்டா சிதைக்கப்பட்டு அந்த பாலம் இடிஞ்சிருக்குது. மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் குற்றத்தை செஞ்சிருக்கிறானுங்க. இதில் கொடுமை என்னன்னா, அந்த பாலம் இருக்கக்கூடிய பகுதியில் பல மக்களுமே வாழ்றாங்க. அவங்க இத்தனைக்கும் அந்த நாளில் தான், அந்த பாலத்துக்கு மேலே குண்டு போடக்கூடிய அந்த நாளில் தான்
ஈரான்ல நேச்சுரல் டே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொண்டாடுவாங்க. அவங்க வழக்கமாவே இயற்கை தினம். ஈரானியர்கள் பொதுவாக இயற்கையை நேசிக்கக்கூடிய மக்கள் தான். அவங்க பழங்குடியினர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இந்த நேச்சுரல் டே அவங்க கொண்டாடக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான பகுதிகளில் இந்த குண்டுகள் போட்டதால கிட்டத்தட்ட 8 பொதுமக்கள் அநியாயமாக அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. வெறும் பாலத்துக்கான சேதம் மட்டும் இல்லை, அது சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 8 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. 90க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரிய அளவிலான படுகாயம் அடைஞ்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டுடைய ஒரு உள்கட்டமைப்பு மேலே இவ்வளோ ஒரு மோசமான ஒரு போர்க்குற்ற செயல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈரான் அரசுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. அவங்களுடைய IRGC சார்பில் இதை கடுமையாக கண்டிச்சு எங்களுடைய பதிலடி மோசமாக இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஹத்தமுல் அம்பியா சார்பில் இருந்து ஒரு பதிலடி கொடுத்துட்டு, எப்போ எங்களுடைய பாலங்கள், எங்களுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள், எங்களுடைய எரிவாயு சக்திகள் மேலே நீங்க தாக்குதல் நடத்துறீங்களோ, இதே மாதிரி உங்களுடைய அமெரிக்க தளங்கள் எங்க இருக்குமோ அந்த அமெரிக்க தளங்கள் மேலே எங்களுடைய தாக்குதல் கடுமையா இருக்கும். வெறும் அமெரிக்க தளங்கள் மேலே மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் நீங்க கூட்டாளிகள் சொல்றீங்களோ, கூட்டாளிகள் அவங்க ரொம்ப கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கூட்டாளிகள்ல அது அடிமைகள். இந்த அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் நீங்க அடிமையாக இருக்கீங்களோ உங்களுடைய தளங்களும் தகர்க்கப்படும். அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய தளங்களும் இதுக்கு சேஃப்டி கிடையாது. அமெரிக்கா எத்தனை நாள் வரைக்கும் அமெரிக்காவுடைய தளங்கள் உங்களுடைய நாடுகள்ல இருக்குமோ, பிராந்தியத்தை குறிப்பிடுறாங்க, அமெரிக்காவுடைய தளங்கள் எத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய நாடுகள்ல இருக்குமோ அந்த நாடுகளுக்கு அந்த அமெரிக்க தளங்கள் இருக்க வரைக்கும் உங்க நாடுகளுக்கு அதுக்கு பாதுகாப்பு இல்லை. இனி எங்களுடைய பேச்சு இந்த மாதிரி இருக்காது. எப்போ நீங்க எங்களுடைய பாலங்கள் மாதிரியான பொதுமக்கள் மேலே அப்படி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சீங்களோ எங்களுடைய பதிலடி கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதை சொல்லி சிறிது நேரத்தில் தான் இந்த F-35 வீழ்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடனே அவங்களுடைய ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4, ஈரான் இப்போ நடத்தக்கூடிய இந்த போருக்கு பேர் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4, 92nd வேவ் 92வது அலை மூலமா அந்த தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட அவங்களோட பேலஸ்டிக் மிசைல் தான். நேற்று முழுக்க இஸ்ரேல் மேலே வீசப்பட்டது எல்லாமே பேலஸ்டிக் மிசைல் அட்டாக். சரன்னு இதை ஊடகங்கள் பதிவு செய்யும் போதே, இந்த செய்தியை பதிவு செய்யும் போதே இஸ்ரேல் மீது ஏவுகணை மழை பொழிந்தது, இரவு முழுக்க ஏவுகணை மழை பொழிந்தது அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளை குறிப்பிடுறாங்க. அதுல ஹைஃபா, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய ஹைஃபாவுடைய நகரம் இஸ்ரேலுடைய வணிக நகரம் சொல்லப்படும். அந்த ஹைஃபாவில் அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு. அங்க இருக்கக்கூடிய கார்லாம் அப்படி எரிஞ்சு செதறுது, தீயை அணைக்க முடியாம அவ்வளவு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய கார்கள் எரிஞ்சு செதறுது. ஹைஃபாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கெல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமா காலி, அந்த தெருவே காலி ஆகக்கூடிய அளவுக்கு தெருவே பெரிய அளவிலான சிதைவுகள் ஏற்பட்டு தெருக்கள் அவ்வளவு பெரிய பாதிப்பு. அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதலால அந்த ஒட்டுமொத்த சரௌண்டிங்கே புகை மண்டலமா இருக்குது. அந்த ஏரியாவே அப்படியே கரும்புகைகளால் சூழ்ந்து அவ்வளவு பெரிய ஒரு புகை மண்டலமா அந்த ஏரியாவே அப்படியே கரும்புகைகளோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள். பல கட்டடங்கள் உருக்குலைந்து சேதம் அடைஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் குறிப்பாக ஹைஃபாவுடைய இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் அப்படியே உருக்குலைஞ்சு போய் இனி அது ஒன்றுத்துக்குமே தேராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டடங்கள் மேல கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு, கார்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு, அந்த அளவுக்கு ஈரான் தங்களுடைய முழுமையான கோபத்தை அந்த இடத்துல பதிவு செஞ்சு, ஏன்னா அநியாயமா நீ தான் தாக்குதல் நடத்துற, அதுவும் இந்த மாதிரி பாலங்கள் மேல பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தணும்னா இவங்க முழுமையான தங்களுடைய பதிலடியை அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்களே, அவனை நீ வச்சிருக்க வரைக்கும் உன் இடத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சொன்ன மாதிரியே ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பிலோடைய பகுதி, அந்த எர்பில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி ஏரியா, ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையம் ஒன்று, அந்த இடத்துல ஈரான் நடத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அட்டாக் அந்த இடத்துல அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த எர்பில் ஏரியாவே அப்படியே வெடிச்சு செதறி அங்கே தீ கட்டுக்கடங்காத அளவுக்கு ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு சேதம். அது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய சர்வேலன்ஸில் இருக்கக்கூடிய ஏரியா, அமெரிக்காவுடைய கண்காணிப்பு, அமெரிக்காவுடைய பாதுகாப்பில் இருக்க ஒரு ஏரியா. அந்த இடத்துல ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈரான்ல இன்னும் வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரானுடைய பழங்குடியின மக்கள் இந்த போரில் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது ராணுவம் தனி, அவங்களுடைய ஹராஜு படை தனி, அவங்களுடைய ஹத்தமுல் அன்பியா படை தனி, இப்படி எல்லாமே தனித்தனி முறையில் இருக்கும்போது பழங்குடியின மக்கள் என்ன செய்றாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த நரிக்குறவர்கள் துப்பாக்கிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, நாட்டு துப்பாக்கி, அந்த மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து அவங்க இந்த நாட்டு துப்பாக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன துப்பாக்கிகள் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு அவங்களால ஏதோ ஒரு செய்ய முடியுமா, என் நாட்டுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த போரில் இணைஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய காட்டு பகுதிகளில் அந்த எல்லையோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவங்க முன்னாடி ஏதாவது ட்ரோன் பிறந்தா அந்த ட்ரோனை போய் அவங்க சுடுறாங்க. அந்த காட்சிகள் இன்னைக்கு பிரத்யேகமான காட்சிகள் நம்ம ஈரான்லேருந்து கிடைக்குது. அந்த ட்ரோனை சுட்டுறது, இந்த ட்ரோனை சுட்டுட்டா மட்டும் இல்லாமல் நான் சுட்டு வீழ்த்தின ட்ரோனை நான் ஆதாரத்தை காட்டுறேன் பாரு, சும்மா சுட்டு ஒன்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க கிடையாது, நான் இந்த ஆதாரம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த ட்ரோன் அதோடைய உதிரி பாகங்கள் எல்லாமே அந்த மக்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அதில் அவங்க பேசக்கூடிய பேச்சு பொதுவாகவே ஈரானில் ஃபார்சி லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அந்த ஃபார்சி லாங்குவேஜை ஒரு நாட்டுப்புற ஒரு காட்டு பகுதியை சார்ந்த மக்கள் பேசுவாங்க இல்லையா, அந்த மொழியை அதில் நல்லா பார்க்க முடியுது. அப்போ அந்த உதிரி பாகங்கள்லாம் எல்லாம் அடிச்சு வீழ்த்தி இருக்கிறோம். அவங்க குறிப்பாக
MQ-9 இஸ்ரேலோட மிக முக்கியமான ட்ரோன் சொல்லக்கூடிய MQ-9 உட்பட எல்லாத்தையுமே நாங்கள் அடிச்சு வீழ்த்திருக்கோம்னு சொல்லி அந்த மக்களுமே அவங்களுடைய அந்த போர்ல அவங்க நாட்டுக்காக பங்களிப்பு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்புறம் குவைத்தில் நேற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு அட்டாக், குவைத்தில் இருக்கக்கூடிய பந்தர் அல் அஹ்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஃபைனரி, இதுவுமே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், ஆயில் ரிஃபைனரி ஏரியா தான். அந்த பந்தர் அல் அஹ்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலுமே ஈரான் நடத்திருக்கக்கூடிய ஒரு அட்டாக், ஒரு டைரக்ட் அட்டாக், அந்த இடத்துல ஒரு கடுமையான சேதங்களை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த காட்சிகளுமே இந்த போர் மிகப்பெரிய அளவில் வீரியங்கள் இருக்கிறத தொடர்ந்து நம்மளால களத்தில் பார்க்க முடியுது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் வந்து தொடர்ந்து இந்த ராஜினாமாக்கள், பதவி நீக்கங்கள் அமெரிக்காவுடைய அதிகாரிகள் வட்டாரத்தில் இது அடுத்த கட்ட ஒரு பாதிப்புகளை, ஒரு அதிர்ச்சியுமே ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது சமீபத்தில் யுஎஸ் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்துடைய டைரக்டரா இருக்கக்கூடிய ஜோ கண்ட் அவர் சமீபத்தில் ராஜினாமா செஞ்சாரு. இந்த போர் ஒன்றும் நாட்டுக்காக நடத்துறது இல்ல, இது இஸ்ரேலுக்காக அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு போர், இஸ்ரேலுக்கு தான் இதுல லாபமே, நெத்தன்யாவுடைய லாபத்துக்காக இது அமெரிக்கா நடத்தக்கூடிய போர், அமெரிக்காவுடைய சில லாபிகளுக்காக இந்த போர் நடக்குது, அதனால இந்த போர்ல நான் நினைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நாட்டுக்காக தான் இந்த பணியில சேர்ந்தேன், இது நாட்டுக்கான போர் இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனார் இல்லையா. அதை தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இங்க அந்த வெளியில வரக்கூடிய காட்சிகள், குறிப்பா அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் ஆர்மி மிலிட்டரி சீஃபா இருக்கக்கூடிய ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ராண்டி ஜார்ஜ்னு சொல்றவரு அவர் இப்போ பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து யுஎஸ் அட்டர்னி ஜெனரல் பாம் பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்களுமே பதவி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பதவி நீக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, சார் நம்ம ஏன் சார் இந்த போர்ல நம்ம கலந்துக்கணும், இது நமக்கு சம்பந்தம் இல்லாத போர், நம்ம நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இந்த போர் செய்யறதுல நம்மளுடைய பொருளாதாரம் தானே இழப்பு ஏற்படுது, நம்மளுடைய ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்படுது, இதுல நமக்கு என்ன தலைவலின்ற, எவனோ நெத்தன்யாவுக்காக நம்ம ஏன் போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி கடுமையான கேள்விகளை நியாயமான அதிகாரிகள் அந்த இடத்துல முன்வைக்கும் போது, பிடிக்கலாம் வேலையை விட்டு போயா அப்படிங்கும் போது தன்மானம் உள்ளவன், துணிச்சல் உள்ளவன் வேலையை போனா போகுது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வரக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து அமெரிக்காவில் வந்து பல நியாயமான அதிகாரிகள் அங்கிருந்து தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டோ அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டுட்டோ அங்கிருந்து தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே அமெரிக்காவுடைய வட்டாரத்துல இருந்து இப்போ வெளியில வந்துட்டு இருக்குது. ஓகே, ஃபைனலா இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, IS தீவிரவாதிகள் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஈரான், லெபனான், காசா இப்படி பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்படி தாக்குதல் நடத்துறதால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயங்கள் எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி IS தீவிரவாதிகள் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த IS தீவிரவாதிகள் இது முழுக்க அமெரிக்காவில் வளர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இது. இவங்க ஒன்றும் இஸ்லாமிய பெயர் கொண்டவர்களோ இஸ்லாத்துக்காக போராடக்கூடியவர்களோ கிடையாது. அவன் இது வரைக்கும் IS தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் மேல தான் தாக்குதல் நடத்திருப்பாங்க. எங்கேயுமே அமெரிக்காவுக்கு எதிராவோ இஸ்ரேலுக்கு எதிராவோ இவங்க என்னைக்குமே போர் செஞ்சது கிடையாது. இது அமெரிக்காவில் வளர்க்கப்பட்ட ஒரு பினாமி குழு, அமெரிக்காவுடைய CIA வளர்க்கப்பட்ட ஒரு பினாமி கூட்டம் தான் அது. ஏன்னா எந்த ஒரு போர் நடந்தாலுமே இஸ்லாத்தோட ஒரு மரபு, ஒரு நாடு தான் போர் செய்யணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர்லாம் செய்ய முடியாது. அப்போ ஒரு நாடு போர் செய்யுது அப்படின்னா அந்த போர்ல இஸ்லாம் சில விதிமுறைகளை சொல்லுது. அங்க நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நீர்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, இதெல்லாம் இந்த நீர்நிலைகள், மரங்கள், இதை எதையுமே சேதப்படுத்தக்கூடாது. நீங்க ஒரு நாட்டை போர்னால கைப்பற்றிட்டா கூட அங்க அராஜக அத்துமீறல் செய்யக்கூடாது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை தாக்குதல் நடத்தக்கூடாது, அந்த மத வழிபாட்டு தலத்தில் பூஜை செய்யக்கூடிய துறவிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த துறவிகளை நீங்க துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு போர்லையுமே மனிதநேயத்தை இஸ்லாம் கடைபிடிச்சு தள்ளுது. அப்ப அந்த நேரத்தில் இதுதான் இன்னைக்கு ஈரான் போர்லையுமே பார்த்தோன்னா எங்கேயுமே ஒரு வழிபாட்டு தலத்து மேல எங்கேயுமே ஒரு தாக்குதல் நடத்த பார்க்க முடியாது. அவன் ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தினா கூட இவங்களுக்கு பதிலுக்கு எந்த ஒரு ஸ்கூலுமே தாக்குதல் நடத்தல. அவன் வழிபாட்டு தல மசூதி மேல தாக்குதல் நடத்தினா கூட இவங்க எந்த ஒரு சர்ச்சையோ எந்த ஒரு யூதர்களுடைய வழிபாட்டு தலத்து மேலே எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தல. இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த மரபு. ஆனா அந்த IS தீவிரவாதிகள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயங்கள் மேல தாக்குதல் நடத்தணும், அதெல்லாம் எரிக்க வைக்கணும் அப்படின்றானா. இதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு ஃபேக் ப்ரோபகண்டா, இது ஒரு எதிர்ப்பு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்குறாங்களாம். அதாவது இந்த போர் நடக்கிற நேரத்தில் அமெரிக்காவை இன்னைக்கு எல்லாருமே கடுமையாக கண்டிச்சுக்கிறாங்க. உன்னால தானே இந்த போர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது, அவன் ஈரான் அமைதியாக தான் இருந்தான் அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே வர நேரத்தில் இன்னைக்கு ஈரான் மேலேயும் இஸ்லாத்தின் மேலேயும் இஸ்லாமியர்கள் மேலேயும் ஒரு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜப ஆலயங்களை எரிக்கணும், தேவாலயங்களை எரிக்கணும் அப்படின்னா அப்போ இதை பார்க்கக்கூடிய பொதுவான மக்களுக்கு இஸ்லாத்து மேலே ஒரு வெறுப்பு வரும். இந்த முஸ்லீம்கள் ஏன் அப்படி தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தீவிரவாத மனநிலை, தீவிரவாத முத்திரை உருவாகணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய பினாமிகள் மூலிமா இப்போ ஏற்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக்கடா, இன்னுமாத பிடிச்சிட்டு அலையிறீங்க. நம்பியார் காலத்து ஸ்டைலு. இன்னைக்கு உலகத்துடைய மிக மோசமான தீவிரவாதி யாரு? டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தன்யா, இவனுங்க தான் இன்னைக்கு உலகத்தோட மிக மோசமான பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் சொல்லி இன்னைக்கு டீ கடைகளில் உட்காந்து பேச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு தெளிவு ஏற்பட்டுருச்சு.
இவனுங்க இன்னும் அந்த நம்பியாளர் காலத்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கை கொண்டு வந்துட்டு ஐஎஸ் தீவிரவாதிகள் மூலியமா அறிக்கை கொடுக்குறாங்க. அதனால இவங்க எப்பேற்பட்ட அறிக்கை கொடுத்தாலும் அதை மக்கள் நம்பக்கூடிய இடங்கள்ல இல்ல, மக்களுக்கு உண்மை செய்திகள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தம் உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி மக்களுக்கான ஒவ்வொரு உண்மை செய்திகளையும் கள தரவுகளையும் அந்த வீடியோ ஆதாரங்களையும் தொடர்ந்து நம்ம பேட்டை டிவி மூலமா நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அதனால இதுக்கு எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உதவி என்னன்னா, மறக்காம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.